2025 உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா கலர்ஃபுல்லா ஒரு போர்ஷன் சோகமா இருந்துச்சு. 2025 அந்த கரூர் துயர சம்பவத்திலிருந்து மீண்டு நிறைய மக்கள் சந்திப்புகள் பொதுக்கூட்டங்களை நடத்தி மீண்டும் தலைப்புச் செய்திக்குள்ள வந்திருக்கீங்க. என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க கட்சி நிர்வாகிகள்? 2026ல என்ன பிளான்? இல்ல எல்லாமே ஜனநாயகன் ரிலீஸுக்கு அப்புறம் தானா? நெல்சன், இது எல்லாமோ சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நெல்சன். காரணம், ஒட்டுமொத்த தமிழக அரசியல் களமும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது தாவேக்கா யாரு கூட கூட்டணி அமைக்க போகுது. தாவேக்கா கிங் மேக்கரா இருக்க போறாங்களா, கிங்கா இருக்க போறாங்களா அப்படிங்கறதா எதிர்பார்ப்பு. ஆனா தாவேக்காவுடைய தலைவர் விஜய் சமீபத்தில் நடந்து முடிந்த ஆடியோ லான்ச்ல அதை அனைத்து கேள்விகளுக்கும் சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதனை தொடர்ச்சியாக புதிதாக இணைந்திருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவருமே கூட்டணி பொங்கலுக்கு பிறகு நடைபெறும், அது முன்கூட்டியே அந்த சஸ்பென்ஸ் நடக்க போதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அந்த சஸ்பென்ஸ் இன்னும் உடைக்கல. அதாவது 2025 தமிழக வெற்றி கழகத்திற்கு எப்படி இருந்தது அப்படின்னா, ஜனவரி மாதத்திலிருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒரு மாதாந்திர நிகழ்வுகள் தான் தமிழக வெற்றி கழகத்துல நடந்தது. ஜனவரியில் ஒரு நிகழ்ச்சி நடக்கும், பிப்ரவரியில் ஒரு நிகழ்ச்சி நடக்கும், மார்ச்ல 2 நிகழ்ச்சி நடக்கும். இப்படியாக அதாவது கரூர் துயர சம்பவம் வரைக்கும் மாசம் ஒரு நிகழ்ச்சி தான் நடந்துகிட்டு வந்தது. கரூர் ஆனா தமிழக வெற்றி கழகத்தை 2 விதமா பிரிக்கலாம். ஒன்னு, கரூர் துயர சம்பவத்திற்கு முன்பு, கரூர் துயர சம்பவத்திற்கு பின்புன்னு பிரிக்கலாம். அதன் தொடர்ச்சியாக செங்கோட்டையன் கட்சியில இணைந்ததற்கு பிறகு இன்னும் வேகம் எடுத்ததால செங்கோட்டையன் இணைப்புக்கு முன்பு இணைப்புக்கு பின்புன்னு கூட 2 விதமா தமிழக வெற்றி கழகத்தை பிரிக்கலாம். இப்போ கரூர் துயர சம்பவத்திற்கு முன்பு பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி மாசம் மக்கள் சந்திக்கிறதுக்கு விஜய் ஆயத்தம் ஆகிறாரு. அதாவது பரந்தூர் விமான நிலைய போராட்ட எதிர்ப்பு குழுவை சந்திக்கிறாங்க, மக்களை சந்திச்சு பேசுறாரு. அங்கேயும் ஆளும் கட்சி, தமிழகத்தில் ஆளுகிற கட்சியும் தேசியத்தை ஆளுகிற கட்சியும் கடுமையாக விமர்சிக்கிறாரு. பிப்ரவரி மாசம் வராங்க. பிப்ரவரி மாசத்துல இதுவரைக்கும், அதாவது 24 கட்சி தொடங்கினாலும் ஓராண்டு நிறைவு பெற போகுது, இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துல யாருமே இணையிலையே அப்படின்னு ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கும் பொழுதுதான் ஆதவர்ஜுனாவும் நிர்மல்குமாரும் வராங்க. அவருக்கு மிக முக்கிய பொறுப்புகள் கொடுக்கப்படுது, அவருடைய ஒவ்வொரு வேலைகளும் பிரிச்சு கொடுக்கப்படுது, தனித்தனி வேலைகள் நடந்துகிட்டே வருது. அதன் பிறகு ஆண்டு விழா நடக்குது. இந்த ஆண்டு விழால பிரசாந்த் கிஷோரை கொண்டு வராங்க. ஜன்சுராஜ் கட்சியினுடைய தலைவரா என்னுடைய நண்பரா அறிமுகப்படுத்துறேன்னு இதுவரையும் எந்த கட்சியும் இல்லாத ஒரு நடைமுறையாக பிரசாந்த் கிஷோரை கட்சி மேடையிலேயே தாவேக தலைவர் விஜய் அறிமுகப்படுத்துறாரு. அதன் பிறகுதான் தேர்தலை எதிர்நோக்கி பூத் கமிட்டி மாநாடுன்னு ஒண்ணு நடத்த போறோம், பாக முகவர்களுக்கான அந்த பயிற்சி கூட்டத்தை நாங்க மாநாடு போல நடத்த போறோம் விஜய் அறிவிச்சிருந்தாரு. அதன் பிறகு மார்ச் மாதம் இப்தார் நோன்பு நிகழ்ச்சி நடக்குது. ஏப்ரல் மாதம் செயற்குழு கூட்டம் நடக்குது. மே மாதம் கல்வி விருது வழங்கும் விழா 4 நாட்கள் நடக்குது.